ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளித்து முடித்தோடனே நீங்கள் இந்த தவறை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடி ரொம்ப அதிகமாக கொட்டும். இந்த தவறை நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் முடி கொட்டுறதை நீங்கள் ஒரு விதமாக காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா உங்கள் முடி அதிகமாகவே கொட்டும். ஹேர் பேக் போட்டால் தான் முடி வளருமா? அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் பேக் போடாமலே முடி வளர்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் முடியை பராமரிக்கிற விதத்தில் தான் உங்களோட முடி இருக்குது. ஹேர் பேக் போட்டால் தான் முடி வளருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்காண்டி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி ஹேர் பேக் இந்த டயத்துலாம் போடணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. யாரெல்லாம் ஹேர் பேக் போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கங்க, இல்லைனா உங்கள் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குளித்து முடித்த உடனே நம்ம என்னென்ன தவறுலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடாத மக்கள் லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. குளித்து முடித்தோடனே நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக நம்ம ஒரு 3 பேர் தான் பண்ணுவோம். காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, நம்ம 3 அந்த கேட்டகரிஸ் ஆளுக்க தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம் இந்த தவறுங்களை. என்ன தெரியுமா? மெயினாக நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்தோடனே அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி, ஸ்கூல் போகிறவங்களும் சரி, முடியை ஒழுங்காக நம்ம துவட்டாமல் அந்த சொட்ட தண்ணியோடு இருக்கும். அந்த தண்ணியோடு பார்த்திங்கன்னா நம்ம தலை இழுப்போம். ஃபஸ்ட்டு தவறே அதான் நம்ம பண்ணுறது. தண்ணியோடு இருக்கும்போதே அந்த தலையை இழுக்க ஆரம்பிப்போம். அதை ஒரு டைட்டான பின்னலை போட்டு நம்ம கட்டிட்டு போகும்போது நம்மளோட மண்டை பார்த்திங்கன்னா ஒரு பாரமாக தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த இது யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். போக தான் தெரியும். அதுக்கு தான் ஒத்த தலைவலின்னு சொல்லி ஒன்று வரும். அப்போ தான் சொல்லுவாங்க டாக்டர், மண்டையில் உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் ஒத்த தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கிய காரணம் முடி கொட்டுறதுக்கும் கூட. உங்களோட மண்டையில் பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக ஆயிட்டுனாவே உங்களோட முடி அதிகமாக கொட்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு, ஹீட் இருக்குல்ல, அந்த அந்த முடியை காய வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஆஃபீஸ் போகிறவங்க மெயினாக இதை பண்ணுவீங்க. அந்த இதை காய வைக்கிறேங்கிற பேரில் அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நாளடைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி ஆட்டோமேட்டிக்காக கையிலே கொத்தாக வரும். இதை நான் எப்போ அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடமே அப்படியே வழுக்கையாக விழுந்த மாதிரி இருக்கும். எங்கள் பெரிய அண்ணாவுக்கு முடி சுருட்ட முடியும் வேறு. எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற அவசரத்தில் அந்த இது மாதிரி போட்டு போவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இடமே முடியே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஹீட் பார்த்திங்கன்னா நம்ம மண்டைக்குள்ள நாளடைவில் போய் இந்த இரத்த ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிடும். முடிக்கின் வேர்க்கால்களில் உள்ள இரத்த ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு முடி வளர்ச்சி நமக்கு கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால் நமக்கு முடி வளர்றது ரொம்ப கம்மியாக போயிடும். இதனால் கூட நமக்கு வெள்ளை முடியும் கூட வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடனே வெள்ளை முடி வராது. ஒரு விதமான செம்பட்டை கலரில் மாதிரி முடி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சில ப்ராப்ளங்களை உண்டாக்கி அதுக்கப்புறம் முடியும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இது ரெண்டாவது இது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணுங்கிறதுனால ஃபேன் காற்றுல, ஏர் கூலரில் இந்த இதெல்லாம் போய் நல்லா முடியை காய வைப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி காய வைக்கும்போது அந்த காற்றுல பறக்கும்போது உங்களோட முடி திரியாக உள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி விழ ஆரம்பிச்சுன்னா உங்கள் முடி நீங்கள் தித்தல் எடுக்கும்போது நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி, வேகமாக காலேஜ் போகிறவங்களும் சரி, டபக்குன்னு எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா முடி கொத்தாக வந்துடும். ஸோ இந்த தவிர நீங்கள் பண்ணீங்கன்னாலும் உங்கள் முடி அதிகமாக கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல ஈரத்தலையோடு நீங்கள் தயவு செய்து தலை இழுக்காதீங்க. ரெண்டாவது இந்த ஹீட்டு போடாதீங்க தலையில். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன் காற்றுல மெயினாக நிற்காதீங்க. அதுக்கு நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தித்தலை எடுத்து விடுங்க, இல்லை சினுக்கோலை வச்சு தித்தலை எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெயிலில் நில்லுங்க. உங்கள் முடி சூப்பராக இருக்கும். ஏன்னா வெயிலில் நிற்கும்போது அதோட பிளட்டு அந்த நம்ம தலையில் உள்ள பிளட்டு ஏக பரவும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வர அந்த வேர்வை உங்களை ஒன்றுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. இனி பார்த்திங்கன்னா மண்டையில் அதிகமாக வேர்வை தன்மை அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால் முடி நிறைய பேர் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள்
இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்வைத்தன்மையிலேருந்து கூட நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் உங்கள் முடியை. நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முடி அதிகமாக கொட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பாய்.